கோழி தன்னோட குஞ்சுகளோட இறைய சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? குப்பை மேடு அந்த மாதிரிலாம் கிளறி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் காமிக்கும். இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆக்சுவலி சாப்பிட்றது இப்படி காலில் கிளறும், அதுக்கப்புறம் சாப்பிட்ற மாதிரி இப்படி கொத்தி எடுக்கும், ஆனால் சாப்பிட்றது. ஸோ அதை பார்த்து அதோட குஞ்சுகள் வந்து இப்படி தான் சாப்பிட்ணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட உணவை தானே எடுத்துக்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ்க்கு போவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் மாடலிங் த பிஹேவியர். ஸோ குழந்தைய வந்து நல்ல விதமாக வளர்க்கணும், டிசிப்ளின்டாக வளர்க்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அவங்களுக்கு சில அட்வைசஸ் கொடுக்க முற்படுறோம். எல்லாத்தையும் சாப்பிட்ணும், காய்கறி சாப்பிட்ணும், பழம் சாப்பிட்ணும், சீக்கிரமாக எழுந்துக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நாம் முதல்ல ஒழுங்காக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம 5 வயசு 10 வயசில் எல்லா காய்கறிகளும் சாப்பிட்டோமா, இல்லை இப்போ எல்லா காய்கறிகளும் சாப்பிட்றோமா, சீக்கிரமாக எழுந்துக்கோன்னு சொல்கிறோம். நாம் முதல்ல சீக்கிரமாக எழுந்துக்கிறோமா, நாம் ஒழுங்காக பிஹேவியரில் கரெக்டாக இருக்கோமா? ஸோ பிஃபோர் யூ டெல் சம்திங் டு அவர் சில்ட்ரன், let's see if we are on the right track. Okay, so அதான் மாடல் த பிஹேவியர். அந்த சிக்கன் என்ன பண்ணுது? ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அதுவாகவே வாழ்ந்தீங்கன்னா, சீக்கிரம் எழுந்துக்கணும்னா நீங்கள் சீக்கிரம் எழுந்துக்கிற அந்த ஹேபிட், அந்த ப்ராக்டிஸ்க்கு வாங்க. உங்களை பார்த்து உங்களோட குழந்தைங்கள் தன்னை போல் மாடல் ஆகிடுவாங்க. ஸோ பி த சூப்பர் மாடல் ஃபார் யுவர் சில்ட்ரன்.